அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தீவினை கற்பந்தரிச்சா அக்கிரமத்தை தான் பெறணும். நான் தீமையை கற்பந்தரிப்பேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொன்னால் நல்ல பிரசங்கம். அந்த பாஸ்டர் நல்லவர் நல்லா பேசுகிறாரு. எனக்கு பயமாக இருக்குது இப்படி பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ஏன் தெரியுமா? என்னோட டைம் முடிச்சுட்டு என் தேவன் என்ன கணக்கு கேட்டார்னா நான் என்ன பண்ணுவேன்? பயம். சரி. கட்டுவீரியனின் முட்டைகளை அடைக்காத்து, கட்டுவீரியனின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நம்மளாம் முட்டை சாப்பிடுவோம். எத்தனை பேர் முட்டை சாப்பிடுங்க? நல்லா சாப்பிடுங்க. கோழி முட்டையாக சாப்பிடுங்க. கட்டுவீரியன் முட்டையை சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க. அதான் போட்டிருக்கு. அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் புறப்படும். சரிங்களா? அது கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா பாம்பு வரும். இன்றைக்கி நம்ம செய்கைகள் அதான். நம்ம எதை முட்டையாக வெளியே விடுறோம்? ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்கள். இங்கே சிந்திக்க முடியலன்னா வீட்டில் போய் சிந்திங்க. உன் வழியை சிந்தித்து பார். கர்த்தர் சொல்லிக்கிட்டே தான் வர்றாரு. இஸ்ரேல் ஜனங்க மேலே அவர் கோவப்பட்டதே அது ரீசன். தான் அவன் வழியை சிந்திக்கலை. அவன் ட்ரெஸ்ஸை போட்டான், இப்படி போட்டான், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணான். இன்றைக்கி நம்ம சமூகத்துலேயும் போடுக்குது. ஒயிட் அண்ட் ஒயிட்டு போடு, அது போடு, பிளாக் போடு, ரெட்டு போடு, எதோலாம் பாடுறான். கர்த்தருடைய வசனத்தை கேளுன்றதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கலேன், டைம் ஒதுக்குங்களேன். வேத வசனத்தை வாசிக்கிறது. கடனேன்னு படிக்காதீங்க. எனக்கு நலன் பயக்குமே, இதுலேருந்து படித்தா நான் கற்றுக்கலாமே, கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கலாமேன்னு படிங்க. நிச்சயமாக பதில் சொல்லும். பதில் வரும். புரிஞ்சுக்குவீங்க. யூ வில் ஸ்டாப் லிவிங் ஃப்ரம் பேச்செக் டு பேச்செக் அண்ட் ஆல் ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ்டு. ஏன்னா பஞ்ச காலத்தில் அவன் காக்கவும் போட்டு ஒரு வசனம் இருக்குது. உலகம் ஃபுல்லாக பஞ்சம் வந்தாலும் நம்மளை காப்பாற்றுவார். ஏன் காப்பாற்ற மாட்டேன்றாருன்னா பாவர்ட்டி. we don't know about God's ways. அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல. தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள். கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது. சரி, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்தது இது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 9வது வசனம் பாருங்க. ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது. நியாயம் தூரமாக போயிடுச்சு. நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். வெளிச்சத்துக்கு காத்திருந்தீங்க, இருள் தான் வருது. பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல் தடவுகிறோம். இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. ஆண்டவரே, இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறோம், பரிதாபமாக இருக்கிறோம், காப்பாற்றுங்க. சேஞ்ச். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாழிடங்களில் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவி கொண்டிருக்கிறோம். புறாக்கள் பற்றி கொஞ்சம் நல்லா தெரியுமா? கொஞ்சம் படிங்க. அதுங்க எங்கேயும் போகாது. புறா வளர்த்தவங்களுக்கு தெரியும். நான் வளர்த்துருக்கேன் தெரியும். நீங்கள் அவுத்து விட்டிங்கன்னா ஒரே சிறுன்னு மேலே போயிட்டு அப்படி சுற்றிட்டு வந்து திருப்பி வரணும். நீ கிறிஸ்தவர்களெல்லாம் புறாக்கள் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க. திறந்து விடுங்க, அது வழி தெரியாது. நேராக போகும், அங்கேருந்து போயிட்டு திரும்பி வந்து இறங்கும். ஏது பாவத்திலேருந்து கிளம்பி திருப்பி பாவத்துக்கே வந்து இறங்கும். தேவனுடைய வழிகளை விட்டு திருப்பி ஒரு நாளைக்கு சண்டேக்கு போயிட்டு நான் கர்த்தர்ட்ட சொல்கிறது நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அதே மாதிரி நடக்கிறது. இதான் புறாக்களை போல கூவிக்கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. இதை நான் கண்டினியூ பண்ண விரும்பல, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் போட்டு படிங்க. இப்போ நம்ம படிக்க வந்தது என்ன?
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஏன் நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது? God promises, but it's not working. Why? எப்பவுமே ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்பை சொல்லிக் கொடுங்க. ஒருத்தரோடு பேசும்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார், கர்த்தரதை கேட்பார்னு வசனம் சொல்லுது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஒரு ரெண்டு சகோதரிகள் மீட் பண்ணும்போது கர்த்தர் இது மாதிரி சொன்னார், நான் அது மாதிரி செய்தேன்னு சொல்கிறாங்களா, இல்லாட்டி உன் புடவை நல்லா இருக்குதான்னு பார்க்குறாங்களா? கர்த்தருடைய வழியை பாருங்கள், புடவைகள் குமியும். கர்த்தருடைய வழியை பார்க்காம நல்லா தூங்குங்க, தூக்கம் தான் வரும். அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க, தூங்குகிறவர் நல்லாக தூங்கட்டும், தூங்குகிறவர் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானாங்க. இப்படி சொன்னான்னா கர்த்தர் ரொம்ப நல்ல பாஸ்டர்னுவாங்க. சனிக்கிழமை புறப்பட்டு கோயிலுக்கு நான் சண்டே வரணும்னு சொன்னேன், நல்லா ரெஸ்ட்ஃபுல்லாக வாங்க. சண்டே வந்து தூங்காதீங்க. தூங்குனீங்கன்னா என்ன ஆகும்? மாட்டிக்குவீங்க. நீங்கள் உங்களையும் ஏமாற்றிக்கிறீங்க, வேறு ஒன்றும் பண்ணல. அதாவது செல்ஃப் டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை நல்லா செய்யும். சனிக்கிழமை ராத்திரி 12 மணி வரைக்கும் எங்கே உட்காந்துருக்குது? ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கிறது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து கும்மி அடிக்கிறது. சண்டே வந்து கர்த்தர் என்னோட பேசுவார் சொன்னால் என்ன பேசுவார்? கர்த்தர் பேசினா கூட கேட்காதபடி என் காதுகள் தூங்கி கொண்டிருக்கிறது. தூங்குவது எப்படின்னு சொல்லணும். தேவனுடைய சமூகத்தில் வர அந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஒழுங்காக இருங்க. இப்போல்லாம் முந்தியெல்லாம் காலையிலலாம் நாங்கள் சர்ச்சுக்கு போனால் சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டி வரும். இப்போல்லாம் டைமிங்கோடு வரீங்க. சாமி சமூகத்தில் வர்றது, ஆண்டோடைய சமூகத்தில் வர்றது 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசாத, போயிடு. அதனால் கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு 1.5 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்குது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. உங்களை வந்த உடனே உங்களை ப்ளீஸ் பண்ணி கைத்தட்டி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு டைம் ஆகுது. ஸோ கிறிஸ்டியானிட்டி ஹஸ் பிகம் அ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இது நான் பேசும்போது எல்லாம் திட்டுவாங்க என்ன. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திருந்தி வாழுங்க. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வழிகளை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.